அண்ணே, கார்த்திக் எதுவும் மாட்டலையே? இல்லம்மா, ஐஜிக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே கார்த்திக் உள்ள போயிட்டான். அது எப்படின்னு இன்னைக்குன்னு பார்த்து ஐஜி வந்திருக்காரு? யாரோ அவர்கிட்டயே போய் உள்ள கார்த்திகை பார்க்க விட மாட்டாங்கறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கம்மா. எல்லாம் அந்த மாயாவோட வேலையாதான். நானும் அதான் நினைச்சம்மா. அந்த சிலிண்டர் வண்டியும் அவளே கண்டுபிடிச்சு அவளே ஓட்டிட்டு போய் அங்க டெலிவரி கொடுத்துருக்கா. அந்த ஓனரும் இனிமே எல்லா ஆர்டரையும் கதிர்க்கே கொடுக்கறேன்னு சொல்லிட்டாராமா. நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாயா நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிறான். போனா நல்ல வேலைமா, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிருச்சு. இன்னைக்கு கார்த்திக் மட்டும் மாட்டி இருந்தா அவன் மேல இன்னும் கேஸ் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் நாம அவனை வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். எப்படின்னு இவன் மட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எந்த வழியில போனாலும் அவ வந்துடுற. அவளை மீறி எதுவுமே பண்ண முடியல. அவ மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிருக்கலாமா. ஆனா அந்த ரகுராமே நினைச்சோம் அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியல. அந்த குடும்பத்துக்கு அவ ஒரு காவல் தேவன் அவளை அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவளை மீறி அந்த குடும்பத்தை உடைக்கணும்னு உடனே லிங்கத்தை வர சொல்லு. சரி. ஏ லிங்கோ, எங்க இருக்க? எதுக்கு உங்களுக்கு? எங்கேயோ இருக்கிறேன். எதுக்கு போன் பண்ணீங்க? ஒரு முக்கியமான விஷயம். உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. அதெல்லாம் வர முடியாது. உங்க தங்கச்சி பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்னை எப்படி அவமானப்படுத்தினாங்க. அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க? வைங்க போன. லிங்கோ, நடந்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். லிங்கோ, ஒரு முக்கியமான விஷயம். உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. வரேன்னு சொல்லிருக்காருமா. சீனு, சாப்பிடுவா. ஹலோ புருஷா. சொல்றீ பொண்டாட்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரேன், இந்த பாட்டை பாரேன். நான் இந்த படத்தையே ஃபுல்லா பாத்துட்டேனே. இந்த குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? குழந்தைங்கன்னா கியூட்டா தான் இருக்கும். இந்த லைஃபும் நல்லா இருக்கும்ல? குழந்தை கூட விளையாடுறது, ஜாலியா சுத்துறது, டான்ஸ் ஆடுறது. என்ன திடீர்னு என் புருஷனுக்கு குழந்தைங்கள பத்தி எல்லாம் யோசிக்க தோணுது? இப்ப இல்லடி பொண்டாட்டி, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்ப இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ ஆமா, நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை பிறந்து அதை நம்ம தூக்கி கொஞ்சறது, குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, அப்புறம் நீ நான் பாப்பா ஒன்னா பைக்ல போறோம், அப்படியே சினிமாவுக்கும் போறோம். டேய் என்னடா, விட்டா குழந்தைக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் யோசிச்சு வச்சிருப்ப போல. எல்லாமே யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா எல்லாமே கற்பனையா மட்டும்தான் இருக்கு. ரியல் லைஃப்ல எப்ப மாற போகுதுன்னு தெரியல. எப்ப மாறணும்னு நினைக்கிற? இப்பவே மாறினா கூட எனக்கு சந்தோஷம் தான். என்னடா புருஷா, வேற எதுக்கு பிளான் போடுற மாதிரி இருக்கு? நீ இப்படி எல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டியா? யோசிப்பேன். யோசிச்சுட்டே இருந்தா எப்படி? ப்ராசஸ்ல இறங்க வேண்டாமா? என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேணாமா? மேரேஜ் முடிஞ்சு இன்னும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே இல்லையே. ஒரு நாள் மாமா நமக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணாரு. நானும் ரெடி ஆகி வந்து நின்ன. நீதான் பெரிய இவனாட்டும் கீழே போய் படுத்துட்ட. தப்புதான். அதுக்காக நீ ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க கூடாது. நான் வேணா சாரி சொல்லிக்கிறேன். சாரி. அப்போ உனக்கு ஓகே தான்? இப்பவே ஓகே தான். உட்காரு. எங்க போற? கதவை லாக் பண்ண வேணாமா? பிச்சிருவேன். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. இப்ப என்னதான் பண்ணணும்? நல்ல நேரம் பார்த்து அதுக்குன்னு நாள் குறிச்சுதான் எல்லாம் பண்ணணும். சரி, பாத்துட்டா போச்சு. அது நீ நான்லாம் பண்ணக்கூடாது. வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி வேற ஒண்ணு இருக்கா? நீ வேணா ஜானகிட்ட சொல்ல. அவங்க 4 டைம் எல்லாம் குறிச்சிடுவாங்க. ஏண்டா, எல்லாமே என் பெரியம்மா தான் பண்ணணும். நீ உன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? ஏன் அம்மா கிட்டியா? நீ ஏன் கேள? நான் கேட்டா சரி மருமகளே இப்ப உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்களா?
போடா. ஓ, அந்த அளவுக்கு போயாச்சா? அந்த மாயா தான் உன்னை இப்படி எல்லாம் கேட்க சொல்லி தூண்டி விட்டாளா? ஐயோ அம்மா, அவெல்லாம் ஒன்னும் சொல்லலமா, நானா தான் கேக்குறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். அவன் உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப அழகாயிடுச்சுமா. சீனு, அம்மா, இப்ப அவ எனக்கு ரொம்ப நல்ல பொண்டாட்டி நடந்துக்கிறாமா, அது உங்களுக்கு போதாதா? போதாதுடா. அவ என்கிட்ட என்னைக்காவது மருமகளா நடந்திருக்காளா? அப்ப நீங்களும் நல்ல மாமியாரா நடந்துக்கணும். எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல நீ. இங்க பாரு, அவ கூட வாழ்ந்தனா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். இப்ப என்னதான் சொல்றீங்க? அந்த மாதிரி எந்த ஏற்பாடும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். சரி விடுங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ பாத்துக்கிறியா? ஆமா, உங்ககிட்ட சொல்லி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட முறையா செய்யலாம்னு நினைச்சேன். மாயாவும் அதான் சொன்னா. இப்ப நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்களே என்ன செய்யணுமோ அதை பாத்துக்கிறோம். என்னடா மிரட்டுறியா? நீங்க சரின்னு சொல்லேனா வேற வழி கிடையாதுமா. சரி, இங்க பாரு, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த வீட்ல எல்லா முடிவும் எடுக்கிறது அண்ணன் தான். அவர் வரட்டும், வேணா அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். மாமா சரின்னு சொல்லிட்டா? நீ சொல்லிருக்கல, அது என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். இப்பதான் நல்ல அம்மா. போடா. தேங்க்யூமா.